ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் அ மினிட். இன்று கம்பனின் கவிச்சுவை பற்றிய எனது கவிதை. குத்துகின்ற தாடிக்குள் கொத்தான கவிதைகளை சொத்தாக வைத்திருந்த கம்பனின் கவிச்சுவையில் பித்தான நான். அவன் கட்டுத்தறியிலும் பிறக்கவில்லை, அவன் கைத்தடியாகவும் வாழவில்லை, அவன் காலடி அணியாக கூட அவனோடு நடக்கவில்லை என்பதுதான் வருத்தம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை பரந்தாமனை பாடுவதற்கு பிறப்பெடுத்த பெருங்கவியின் வரிகளில் சிறப்பென்று எதை சொல்வது? முதல் அடிமுதல் முத்தாய்ப்பு புள்ளி வரை முழுவதுமே இனித்திருக்க கட்டான அடிக்கரும்பாய் அத்தனையும் சுவைதானே, பருக பருக சுகம்தானே. அயோத்தியின் அழகும் மிதிலையின் மிளிர்வும் இலங்கையின் இருப்பும் நெஞ்சம் விட்டு நீங்குமா? சூரியகுல பெருமைதான் மாறுமா? வரம் 3 கொடுத்து தன் திறம் இழந்து துயர் கொண்ட தசரதராசன் நிலை சொன்னதில் நிலை குலைந்தேன். அழகே உருவான அரங்கனை வருணித்த அழகென்ன? அவன் அருகே அணங்கான சீதையின் நடை இடை உடை சொன்ன விதத்தில் விடை காணாத வியப்பெண்ணில் வியாபித்து கிடப்பதென்ன? வில்லிக்கும் வில்லுக்கும் அவன் சொன்ன சொல்லுக்குள் உடைந்தேன் நான், ராமன் கைப்பட்டது போலே. கல்லெல்லாம் மிதக்கிறது சீதை பெயர் வரைந்ததாளே என்றான் கம்பன். கம்பன் எழுத்தாணி பட்ட பின்னே மூழ்கி மூச்சடக்க விரும்பவில்லை. கற்கள் எல்லாம் உயிர்ப்போடு நீந்தி திளைக்கிறது என்பதுதானே உண்மை. வானரத்தை கடவுளாக்கி பேணுதற்கு அவதார புருஷனையும் அங்கே அனுப்பி மறைந்திருந்தே வாளியினை தாக்குதலும் செய்வித்து இன்றும் வாதத்தை நிகழ்த்துகின்ற மாயக்காரன் அவன் என் கம்பன். சடாயுவை எதிர்கொள்ள வந்து திரும்பிய ராவண வில்லிற்கே 3 உவமை தந்த கம்பன் கவித்திரம் கண்டு வட்டமிடும் அக்கழுகாக நானும் ஆனேன். கானகத்தே வாழ்ந்தாலும் கோணாத முகம் கொண்ட இலக்குவன் அவன் இன்னொரு ராமன். பாராளும் வாய்ப்பு வந்தும் அண்ணன் பாதுகையை அரியணையில் ஏற்றிய பெரும் பக்தன் பரதன் என்ன படைத்தானே, அவனை பேராறு ஓடி வந்து வீழுகிற பள்ளமென விழித்தானே, அது சிறப்பு. தாயான கைகேயி சேயான தன் மகனுக்கே பேயாகும் நிலைதனை ஏன் வைத்தான்? என் நிலையை கண்டாலும் தன்னிலையில் மாறாத அவதாரனை ஏன் கொடுத்தான்? அறம் நிலைக்கத்தானே, அன்பு தலைக்கத்தானே. 10 தலை ராவணன் பார்க்காமலே காதல் கொள்ள தூண்டிவிட்ட சூர்பனகைக்கு உடைப்பட்ட மூக்கே சரி. கோணல் புக்தி மந்தரைக்கு கோணி கிடந்த முதுகே சரி. கோபமே படாத கோசலைக்கு கோவர்தனன் சேயானது பொருத்தமே. சிறைப்பட்ட சீதைக்கு அக்கினியே காவல், சிறைப்பட்ட சீதைக்கு அக்கினியே காவல், இறுதியில் அக்கினியில் சாதல். பத்தினிக்கு வந்த சோதனை, பட்ட வழி தந்த வேதனை என் சொல்ல கம்பனை? படிக்க படிக்க வழிந்தது விழிநீர் விடிவில்லை மகளிருக்கென்று. பாத்திரமும் ஆத்திரமும் அன்பும் அறமும் அறிவும் தெளிவும் ஆகச் சிறப்பாய் வடித்த கம்பன் வால்மீகியிடம் பிடித்ததை எடுத்தான், பிடிக்காததை விடுத்தான், சுவைமிகு தமிழில் தொடுத்தான். காட்சிக்கு கம்பன், கவிதை நீட்சிக்கு கம்பன், என் கவி பயிற்சிக்கும் கம்பன். கம்பன் கவிநயத்தை கண்ட பின்னே எந்த கவிதையும் இனிக்கவில்லை. இனியொரு காவியம் இப்படி பிறக்குமா? சாத்தியமில்லை. Thank you friends. Bye.